இப்போ அமெரிக்கா ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸே ஆகாதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை நீங்கள் மற்ற விஷயங்கள் சார்ந்து சந்தேகிக்கலாம். ஆனால் டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்கன்னா அச்சு ஓயாமல் உடையவே மாட்டாங்க. அதில் அமெரிக்கன்ஸ் எப்பவுமே டாப்பில் தான் இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் கூட இருக்குது, மொசாட்டு கூட இருக்குனாக்கா அமெரிக்காவுக்கு இன்னும் ஈஸி ஆகிடல. ஆனால் இவரை தொடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அமெரிக்காவால் தொட முடியாத டார்கெட்டும் இவர் இல்லை. ஆக்சுவலாக சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, இவரே ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்காராம். ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது ஆச்சு அப்படின்னா, என்னை கடத்துறாங்களோ இல்லை என்னை கொள்றாங்களோ எது நடந்தாலும் சரி, எனக்கு அப்புறம் இவர் தான் ஈரானில் சுப்ரீம் லீடராக இருக்கணும்ன்ட்டு அவர் ஒருத்தரை கை காமிச்சிருக்காராம். ஆக்சுவலாக அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேர் சார்ந்து இது வரைக்கும் பப்ளிசைஸ் பண்ணல. ஆனால் நிறைய பேரும் ஒருத்தரை இப்போ கை காட்டுறாங்க, ஈரான் மக்களே. அந்த 3 பேர் யார் தெரியலப்பா, பட் இந்த பர்சன் கண்டிப்பாக ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக இருக்க வாய்ப்பு இருக்கு. கமேனி அவர்களே அவரோட பையனுக்கும் மேலே அவரை பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக இவர் தான் அடுத்த சுப்ரீம் லீடராக அவர் வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தரை கை காட்டுறாங்க. அந்த ஒருத்தரை பற்றி நான் சொன்னனாக்கா, இப்போ இவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் இருக்காரா ஈரானில் அப்படின்னு உங்களுக்கே வியப்பாக இருக்கோங்க. அப்பேற்பட்ட பர்சன். அதாவது இவருக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் அவர் சுப்ரீம் லீடராக வரலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா அமெரிக்கா கண்ணை உறுத்திட்டு இருக்கிறது, ஒரு நாட்டில் அதிபர் இருக்காங்களே, அப்புறம் என்னத்துக்கு சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர்? இந்த மதம் ரீதியான விஷயத்தை நீங்கள் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காகவே அந்த சுப்ரீம் லீடர் போஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்களா? இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்குல்ல, அது எதுக்கு இன்னும் நீங்கள் அந்த போஸ்ட்டை பேஸ் பண்ணி பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்ல அந்த போஸ்ட். அதிபர் மட்டும் இருக்கட்டும். அமெரிக்கா திரும்ப திரும்ப சொல்றது காரணம், அவங்க எதிர்பார்க்கறது ஈரான்ல நடக்க மாட்டுது. அதனால மட்டும்தான் இஸ்ரேலுக்கு பெரிய த்ரெட்டா ஈரான் இருந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு பிரதான காரணமும் சுப்ரீம் லீடரா இருக்கிறவங்க தான். ஓகே, இந்த ஸ்கிரீன்ல தெரியாருல, இவர் தாங்க நான் சொன்ன அந்த பர்சன். இவர் பேரு அலி லரிஜானி. ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடரா மாறுவதற்கான தகுதிகள் இவருக்கு இருக்கா இல்லையான்றது இதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. ஈரானோட செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் தான். அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யாராங்க? சுப்ரீம் லீடர். அவருக்கு அப்புறம் அதிபர் நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாதுங்க. அதிபருக்கு மேல இவர் தான், இந்த பர்சன் தான். ஒரு முறை இன்டர்வியூல கூட ஈரானோட அதிபர் இருக்கல மசூத் பெசஷ்கியான், அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லைங்க, இவர் அலியை கேளுங்க அப்படின்ட்டாப்ல. ஈரான் அதிபரே சொன்னதுங்க இன்டர்வியூல. அப்ப பாத்துங்க, ஈரான் அதிபருக்கே தெரியும் தனக்கு மேல இவர் இருக்காரு, இவங்களுக்கு மேல சுப்ரீம் லீடர் இருக்காருன்னு சொல்லிட்டு.